ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளே ஒரு மாரி கடுப்போடு இருந்தோம் முத்து மேலே. எதுக்கு இப்படி ஒரு பிடிவாதம் பிடிச்ச ஆளாக இருக்கார், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப எரிச்சல் தர மாதிரி இருக்குது அப்படின்னு பல விஷயங்களில் பல வார்த்தைகள் அவர் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை அப்படியே உல்ட்டாக மாற்றி இன்றைக்கி எபிசோட் முடிவுலலாம் முத்துவை பார்த்தா நமக்கே பாவமாக இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதான் நல்ல ரைட்டிங் அப்படிங்கிறது. நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சாதகமாக மக்களையும் சேர்த்து மாற்றிடுறது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல்ல மனோஜ் எனக்கு வடை வைக்கலன்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. அவருக்கு 2 வடை வச்சா 2 தானான்னு கேட்குறாரு. சரி ஓகேன்னு வடையெல்லாம் வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாண வேலைகள் ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்குது. அருண் ஒரு மாதிரி உருன்னே இருக்கார். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி சிரிக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் சீதாட்ட ஃபைன் போட்டுற போகிறாரு பார்த்து மாப்பிள்ள அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் சீதாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சீதாவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அருணை. இதுக்கு நடுவில் இந்த பக்கம் ஸ்ருதியும் ரோஹினியும் நிற்க வச்சு அவங்க கணவர்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு நம்ம வேறு காசு 10,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும் போல் பொருள்லாம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே பரவாயில்ல அப்படின்னு வார்த்தை ரோஹினி வாயில் வரல. உடனே ஸ்டாக் விற்காமல் இருந்த ஸ்டாக்கை கொடுத்துருங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் விஜயா வேறு எப்பயும் போல் என்ன இவங்களுக்குலாம் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு கடுப்போடு இருக்க. இவ்வளோ கடுப்பு டென்ஷன் இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் அருணோட ஃப்ரெண்டு வராரு. அந்த சமயத்தில் தான் முத்து என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஜெயிச்சிட்டான்னா ஜெயிச்சதாகவே இருக்கட்டும், சீதா சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அவ்வளோதான் அப்படின்னு வேறு ரொம்ப நல்லவராக மாதிரி இருக்க. அந்த ஃப்ரெண்டு தான் மனைவி கிட்டக்க இது அருணுக்கு 2வது கல்யாணம்னு சொல்ல அது பரவிடுது. வதந்தி எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் பரவ யாரோ பேசுகிறத முதல்ல ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, மீனாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க மீனாவை கூப்பிட்டு கேட்க அது நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா இதை அவங்க புருஷன்ட்ட சொல்லிவிடு இல்லைனா பிரச்சனையாகணும் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படலைங்கிறாங்க இவங்க. சந்தர்ப்பத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். கல்யாணத்தையே பண்ண சந்தர்ப்பம் இருந்துச்சு, இப்போ புருஷன்ட்ட சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் தான் வருது. இதுக்கு நடுவில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முத்து கரெக்டாக வெளில இருந்தவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அவர் கடும் கோபத்தோடு இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சான், இவனை போய் நல்லவன் நினச்சியம்மா நீ அப்படின்னு சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கமெண்ட்ஸில் டாக் கேர்ள் சொன்னதும் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். முத்து ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு கேரக்டர். என்னைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் கோவப்படுவார். அதனால சொல்லாமல் கூட விட்டுருந்துருக்கலாம். ஆனால் இது சரியா தப்பா, இப்போ கல்யாணமே கேள்விக்குறி ஆகிடுச்சு, நடக்குமா நடக்காதா, இப்போ மீனா எடுத்த முடிவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.